அந்த வகையிலே நல்ல ஒரு ஆட்சியிலே மேலும் மேலும் மழை பெய்து கொண்டிருக்கின்றது. தாங்கள் அருள் கொண்டு மலட்டாற்றின் கரைகளை சீர் செய்து தருமாறும், அதே போன்று இன்று சட்டமன்றத்தில் பேசிய திமுக எம்எல்ஏ தனது பகுதிக்கு தடுப்பணை கட்டி தரவில்லை என புகார் அளித்துள்ளார். மஞ்சங்குப்பம் குண்டு உப்புவாடி நகரம் முதல் கிராம வரை பெண்களை வளர்ப்பதற்காக 9.9 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர்கள் இப்பொழுது ஏற்பட்டிருக்கிற கடந்த பெஞ்சல் புயல் காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தால் வடமலட்டாற்றின் கரைகளை மேல் வடிந்தும் கரைகளின் உடைப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த கரைகளை உடைப்புகளை செயற்படுத்த உடனடியாக தடுப்பதற்காக நிரந்தர வெள்ளத்தடுப்புக்காக 7 கோடி ரூபாய் ஆகும் திட்டமிட்டு அதற்காக அரசு நடவடிக்கை எடுக்கிறது. மாண்புமிகு உறுப்பினர் கோ ஐயப்பன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் கடந்த ஆண்டு இதேவேளை மன்றத்திலே நான் கேள்வி கேட்கின்ற பொழுது நல்ல ஒரு ஆட்சியிலே மழை வரும், அதிகமாக வெள்ளம் வரும், அதை பொறுமையாகத்தான் சீர் செய்யப்படும், படிப்படியாகத்தான் சீர் செய்யப்படும் என்று அறிவித்திருந்தார்கள். அந்த வகையிலே நல்ல ஒரு ஆட்சியிலே மேலும் மேலும் மழை பெய்து கொண்டிருக்கின்றது. தாங்கள் அருள் கொண்டு மலட்டாற்றின் கரைகளை சீர் செய்து தருமாறும், அதே போன்று பெண்ணையாற்றிலே ஒரே ஒரு தடுப்பணை தான் நான் கேட்டிருக்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அழகிநத்தம் டு வெள்ளக்கரை அந்த பகுதியிலே, வெள்ளப்பாக்கம் டு அழகிநத்தம் பகுதியிலே ஒரு தடுப்பணை அமைத்து எங்கள் கடலூர் தொகுதி மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று மாண்புமிகு பேரவைத் தலைவராக அமைச்சரை கேட்டு அமர்கின்றேன். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.